அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல நண்பன் அப்படின்னா யார்? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வருவார்கள், எத்தனையோ பேர் செல்வார்கள். சில பேர் நம்மோடு சிரிப்பார்கள், சில பேர் நம்மோடு சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் நாம் கஷ்டப்படும் போது நம்மை விட்டு விலகாமல் இருப்பவன்தான் உண்மையான நண்பன். நல்ல நண்பன் என்றால் நம்முடைய தவறுகளை பார்த்து கைத்தட்டி சிரிப்பவன் அல்ல. இது தவறு, இதை செய்யாதே என்று நம்மை திருத்துபவன் தான் நல்ல நண்பன். நாம் அல்லாவை மறந்து செல்லும்போது தொழுகையை விடாதே என்று நினைவூட்டுபவன் நல்ல நண்பன். நாம் தவறான பாதையில் செல்லும்போது நம்மோடு சேர்ந்து வராமல் நம்மையும் சரியான பாதைக்கு அழைத்து செல்பவன் தான் உண்மையான நண்பன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனையும் கெட்ட நண்பனையும் ஒப்பிட்டு அழகாக விளக்கியிருக்கிறார்கள். நல்ல நண்பன் நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக மாற்றுவான். கெட்ட நண்பன் நமக்கு தெரியாமலேயே நம்மை தவறாக பாதைக்கு அழைத்து செல்வான். அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள். உங்களை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கும் நண்பனை பிடித்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்கும் நண்பனை விட்டு விலகுங்கள். ஒரு நாள் நம்மிடம் பணம் இருக்காது, பதவி இருக்காது, இந்த உலக வாழ்க்கையும் இருக்காது. ஆனால் நாம் யாருடன் இருந்தோம், யாரை பின்பற்றினோம், எந்த பாதையில் நடந்தோம், எதற்காக விளைவுகளை மறுமையில் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் நல்ல நண்பனை தேடுங்கள், நல்ல நண்பனாகவும் இருங்கள். ஏனென்றால் சில நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில வருடங்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் நல்ல நண்பன் நம்மை ஜன்னத் செல்லும் பாதையில் அழைத்து செல்லக்கூடும். யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல நண்பர்களை தந்து நாங்களும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்க அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.